பார்வதி கிட்ட ஏன் வந்து ஸ்கேம்ட்ரான்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டபோது வந்த உடனே ஒரு டாஸ்க் பண்ணி எங்களை எல்லாரையும் ஸ்கேம் பண்ணிட்டு சாண்ட்ரா அப்படின்னு என்னோட கன்சென்ட்ல தான் அந்த பேர் வச்சாங்க. ஸ்கேம்ட்ரா அப்படின்ற ஒரு பேர் வச்சாங்க. யார் வச்சாங்க? பாரு வச்சாங்க. அந்த பேர் வச்ச எல்லாருக்குமே சோறு வச்சாங்க நம்ம ஸ்கேம்ட்ரா. கடைசியில் டாஸ்க்குன்ற பேரில் ஒரு கார் வச்சாங்க. அதுக்குள்ளே தான் அவங்களே ஆப்பு ஒரு 100 வச்சாங்க. உள்ளே இருந்த வரைக்கும் ஃபுல் நெகட்டிவ் பேர் எடுத்தது பாரு. ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் அதிக நெகட்டிவ் பேர் எடுத்தது நம்ம சாண்ட்ரா. திவ்யாவுக்கு ஃபுல்லாக பாசிட்டிவாக இருந்தாலும் பாருவோட சில அடிமைகள் சொம்புகள் எப்படி வேணாலும் சொல்லலாம், அவங்க மட்டும் தான் நெகட்டிவாக பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நெகட்டிவிட்டியை இந்த 3 பேர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது தான் மேட்டர். நானும் ஒரு ஆர்டிஸ்ட் தான். நான் வந்து 3 வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு சாண்ட்ராவே எடுத்துப்போமே. நடிப்பு அரக்கி, ஸ்கேம்ட்ரா, ஆக்டிங் குவீன் இப்படியெல்லாம் சொல்கிற பேரை ஃபுல்லாக பாசிட்டிவாக மாற்றுறாங்க. நான் ஒரு ஆர்டிஸ்ட் தானே, எப்படின்னு நடிச்சு வந்தால் ஆடியன்ஸ் ஏதாவது ஒரு டைட்டில் கொடுப்பாங்க, அதில் ஆக்டிங் குவீன்றது நல்ல டைட்டில் தான்ட்டாங்க. அந்த ஒரு டைட்டில் எனக்கு கொடுத்துட்டாங்க, ஒரு ஆக்டிங் குவீன் அப்படின்னு சொல்றது வந்து நான் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இவங்க என்னதான் இப்படி பாசிட்டிவாக சொன்னாலும் கமெண்ட்ஸில் ஃபுல்லாக கழுவி ஊற்றிட்டு இருக்காங்கங்க. ஆனால் இவங்க எதை பற்றியும் கவலைப்படுறதா இல்லை. கமெண்ட்டில் நீங்கள் கடந்து கதறி